கரை வேட்டி கட்டி பொட்டு வைக்க வேண்டாம் என திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா பேசியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள பாஜகவில் இருந்து திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு கரு நாகராஜன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நெற்றியில் பொட்டு வைத்துக் கொண்டு கரை வேட்டி கட்டிக்கொள்ள வேண்டாம் என ராசா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்திருப்பீங்க. பாஜக தரப்பிலிருந்து ஏற்கனவே கண்டனமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலுமே கூட தபேதிகவில் இருந்து அவர் பேசியது சரிதான் அப்படிங்கிறதையும் சற்று முன்னர் பேசும்பொழுது சொல்லியிருந்தார் திரு கோவை ராமகிருஷ்ணன். நீங்க எப்படி பார்க்கிறீங்க? கோவை ராமகிருஷ்ணன் வேற என்னங்க சொல்லுவாரு? கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, தமிழ் ஒரு காட்டுமிராண்டி பாஷை என்று சொன்ன அவருடைய குருநாதர் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் சொல்லுவாரு. அவர் கோவை ராமகிருஷ்ணன் பேசுறதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அவர் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர். கடவுள் மறுப்பு இயக்கம் அவங்களுக்கு, கடவுள் ஆதரவு இயக்கம், கடவுளை நம்புகிற இயக்கம். இங்கே கோடி கணக்கில் பல்கி பெருகி எந்த ஊரில் திருவிழா நடந்தாலும் அங்கே மக்கள் ஒரு நடமாடக்கூட முடியாத அளவிற்கு கூட்டம் எழுச்சி அலையாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொட்டு வைக்கக்கூடாது, திமுகவினர் கரை வெட்டி கட்டக்கூடாது, பொட்டு வைத்தால் நமது கட்சியுடைய கொள்கை அழிந்து விடும் என்றெல்லாம் ராசா பேசுவது மிக மிக கண்டனத்திற்குரியது. முதலில் ராசா பேசுவதை சேகர் பாபு உன்னித்து கவனிக்க வேண்டும். ஏன்னா எப்பொழுதும் காவி வேட்டியோடு சுற்றி கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் முதலில் பார்க்க வேண்டும். ஏனென்றால் 90% திமுகவில் இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். மூன்றாவது, நமது முதலமைச்சருடைய குடும்பத்தினர் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனால் அவர் மருமகன் சபரீசன் திருச்செந்தூரில போய் யாகம் நடத்துகிறார். அவர் குடும்பத்தினர் ஒவ்வொரு கோவிலாக சென்று யாகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள். அவர் குடும்பத்தினர் திருவண்ணாமலையிலே கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் ராசா புரிந்து கொண்டு ஒருவேளை முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு எதிராக இப்படி பேசுகிறாரோ, நீங்கள் எல்லாம் திமுகவினர் இல்லை, கொள்கைக்கு மாறாக செல்கிறீர்கள் என்று அவர் குடும்பத்தினரைத்தான் பேசுகிறார் என்று நான் ராசா பேசுவதை நான் கருதுகிறேன். இரண்டாவது, முதலில் கரை வேட்டி கட்டினால் நீ பொட்டு வைக்காதே, விபூதி வைக்காதே என்று சொல்வார்கள். பிறகு நீ கரை வேட்டி கட்டினால் உன் மனைவியும் போட்டு வைக்கக்கூடாது, உன் குடும்பத்தில் எவனுமே விபூதி பூசக்கூடாது என்று சொல்வார்கள். இப்படி அறுத பழசான ஒரு கருத்தை மக்கள் தூக்கி எரிந்த ஒரு குப்பை போன்ற ஒரு கொள்கையை இவர் பேசிக் கொண்டிருப்பது வேடிக்கையானது, விந்தையானது. ராசா எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், எங்களுக்கு ராஜா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இது ஒரு ஆன்மீக பூமி என்பதை பல முறை நிரூபித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பூமியிலே கடவுளை வணங்க வேண்டாம் என கூறவில்லை, கடவுள் மீது கோபம் இல்லை. ஆனால் கடவுளை வணங்குபவனுக்கு ஒரு அடையாளமாக விபூதி பொட்டு வைப்பது மட்டும் தவறு என்று சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னும் பழைய காலத்தில் இருக்காதீர்கள். முதலமைச்சர் 90% இந்துக்கள் இருக்க கட்சி திமுக என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு மாறாக 100% மாறாக ராசா பேசுவது தப்பு. இது இந்து பண்பு, பழக்க வழக்கம், கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. இதை எல்லா விதத்திலும் அவர் பேச முடியுமா? ஒவ்வொரு சமுதாயத்திலும் வேறு சில மதங்கள் சில கட்டுப்பாடுகளை இப்படித்தான் உடை உடுக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வைத்திருக்கிற அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் ராசா கண்டிப்பாரா? கரைவேட்டி கட்டினால் உன் குடும்பத்தில் யாரும் இப்படி உடை அணியக்கூடாது, கரைவேட்டி கட்டினால் வேறு யாரும் இப்படி குல்லா வைக்கக்கூடாது, கரைவேட்டி கட்டினால் நீ இப்படி நெஞ்சிலே அடையாளம் குறி போடக்கூடாது, நெத்தியிலே போடக்கூடாது என்றெல்லாம் ராசா சொல்வதற்கு துணிச்சல் இருந்தால் அவர் பக்கம் நான் போய்க்கிறேன். அவர் சொல்றதை நானும் கேட்கிறேன். அந்த துணிச்சல் இல்ல, உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி, உங்களுடைய வஞ்சகம், இந்த இந்து ஆன்மீக பூமி இந்து மக்கள் மீது மட்டுமே எத்தனை காலத்துக்கு இப்படி வெறுப்பை கக்குவீர்கள்? நீங்கள் கக்குவது இந்த தமிழ் மண் தரும். இது ஆன்மீக பூமி. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கரு நாகராஜன்.